இன்று தொடங்கிய விப்ரோ பைபேக். இது என்ன? முதலீட்டாளர்கள் எப்படி லாபம் பார்க்கலாம்? விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். விப்ரோ நிறுவனம் தனது பங்குகளை முதலீட்டாளர்களிடமிருந்து மீண்டும் வாங்கும் பைபேக் திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த பைபேக்கில் ஒரு பங்கிற்கு ரூ. 250 விலையில் பங்குகளை வாங்க நிறுவனம் முன்வந்துள்ளது. இது அன்றைய சந்தை விலையை விட சுமார் 40% அதிகம் என்பதால் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். என்னிடம் விப்ரோ பங்குகள் இருந்தால் நான் வைத்திருக்கும் அனைத்து பங்குகளையும் ரூ. 250 நிறுவனம் வாங்குமா? இதற்கான பதில் இல்லை என்பதுதான். அதனாலதான் பைபேக்கில் அக்செப்டன்ஸ் ரேஷியோ மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. டாஷ் பைபேக் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் தனது கையிருப்பு பணத்தை பயன்படுத்தி ஏற்கனவே சந்தையில் இருக்கும் தனது சொந்த பங்குகளை முதலீட்டாளர்களிடமிருந்து மீண்டும் வாங்குவதே பைபேக் ஆகும். இதன் நோக்கம் பங்குதாரர்களுக்கு கூடுதல் மதிப்பை வழங்குவது, சந்தையில் இருக்கும் பங்குகளின் எண்ணிக்கையை குறைப்பது, ஒரு பங்கிற்கான வருமானத்தை EPS அதிகரிப்பது, நிறுவனத்தின் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துவது. விப்ரோ பைபேக்கில் யார் பங்கேற்கலாம்? விப்ரோ பைபேக்கிற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 5, 2026 ஆகும். அதாவது ஜூன் 5 அன்று உங்கள் டிமேட் அக்கவுண்டில் விப்ரோ பங்குகள் இருந்திருக்க வேண்டும். இன்று அல்லது அதற்கு பிறகு வாங்கியவர்கள் இந்த பைபேக்கில் பங்கேற்க முடியாது. ஸ்மால் ஷேர் ஹோல்டர் என்றால் யார்? ரெக்கார்ட் டேட் அன்று உங்களிடம் இருந்த விப்ரோ பங்குகளின் மொத்த மதிப்பு 2 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தால் நீங்கள் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் வருவீர்கள். இந்த பிரிவுக்கு தனியாக ஒதுக்கீடு இருப்பதால பைபேக்கில் அதிக வாய்ப்பு கிடைக்கலாம். ஒரு உதாரணம் பார்ப்போம். ஒரு முதலீட்டாளர் ஜூன் 5 அன்று விப்ரோ பங்கின் தற்போதைய விலை ரூ. 198 வைத்திருக்கும் பங்குகள் 1008 என்று வைத்துக் கொள்வோம். அவருடைய மொத்த முதலீட்டு மதிப்பு 1008 பெருக்கல் ரூ. 198, மொத்தமாக ரூ. 1,99,584. இது 2 இலட்சத்திற்கும் குறைவாக இருப்பதால் அவர் ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் வருகிறார். எத்தனை பங்குகளை பைபேக்குக்கு சமர்ப்பிக்கலாம்? வைப்ரோ அறிவித்துள்ள உரிமை விகிதம் 56 பங்குகளுக்கு 11 பங்குகள். அதன்படி 1008 வகுத்தல் 56 சமம் 18 பெருக்கல் 11 சமம் 198 பங்குகள். அதாவது அவர் பைபேக்குக்கு அதிகபட்சமாக 198 பங்குகளை சமர்ப்பிக்கலாம். 198 பங்குகளையும் நிறுவனம் வாங்குமா? அவ்வளவு பங்கையும் வாங்க வேண்டிய அவசியமில்லை. இதுதான் பைபேக்கின் முக்கிய அம்சம். உதாரணமாக, நீங்கள் 198 பங்குகளை சமர்ப்பித்தீர்கள். அதில் 150 பங்குகளை மட்டும் நிறுவனம் ஏற்றுக்கொண்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்போது 150 பெருக்கல் ரூ. 250 சமம் 37,500. இந்த தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். லாபம் எவ்வளவு? நீங்கள் அந்த 150 பங்குகளை ரூ. 198 வாங்கியிருந்தீர்கள். பைபேக் விலை ரூ. 250. ஒரு பங்கிற்கான லாபம் ரூ. 250 மைனஸ் ரூ. 198 சமம் ரூ. 52. 150 பங்குகளுக்கான லாபம் 150 பெருக்கல் ரூ. 52 சமம் ரூ. 7,800. அதாவது பைபேக் மூலம் ரூ. 7,800 லாபம் கிடைக்கும். ஏற்றுக்கொள்ளப்படாத பங்குகள் என்ன ஆகும்? 198 பங்குகளை சமர்ப்பித்தீர்கள். 150 பங்குகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மீதமுள்ள 198 மைனஸ் 150 சமம் 48 பங்குகள். இந்த 48 பங்குகளும் மீண்டும் உங்கள் டெமெட் அக்கவுண்ட்டுக்கு திரும்ப வந்துவிடும். அவற்றை நீங்கள் சந்தையில் விற்கலாம் அல்லது தொடர்ந்து வைத்திருக்கலாம். முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியவை: ரெக்கார்ட் டேட்க்கு முன்பே பங்குகள் வைத்திருக்க வேண்டும். பைபேக் விலை ரூ. 250 என்பதால் எல்லா பங்குகளும் அந்த விலையில் விற்கப்படும் என்று நினைக்கக்கூடாது. அக்செப்ட் ரேஷியோ தான் இறுதி லாபத்தை தீர்மானிக்கும். அக்செப்ட் ஆகாத பங்குகள் மீண்டும் டெமெட் அக்கவுண்ட்டுக்கு திரும்ப வரும். பைபேக் முடிந்த பிறகு பங்கு விலையில் ஏற்றம் அல்லது இறக்கம் ஏற்படலாம். சுருக்கமாக,
விப்ரோ பைபேக்கில் பங்கேற்க தகுதி பெற்ற முதலீட்டாளர்கள் தங்களுடைய சில பங்குகளை ரூ. 250 என்ற உயர்ந்த விலையில் நிறுவனத்திடம் விற்கும் வாய்ப்பை பெறுகிறார்கள். ஆனால் சமர்ப்பிக்கும் அனைத்து பங்குகளும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே பைபேக்கில் கிடைக்கும் உண்மையான லாபம் அக்செப்டன்ஸ் ரேஷியோ மற்றும் நீங்கள் வைத்திருக்கும் பங்குகளின் எண்ணிக்கையை பொறுத்தே அமையும். ஸ்மால் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் இருப்பவர்களுக்கு பொதுவாக அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்பதால் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தலாம். இது போன்ற மேலும் தகவலுக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.